இத்தனை வருஷமா கட்சியில் இருக்கீங்க இல்லையா, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா உங்களுக்கு? நம்ம இத்தனை வருஷமா விசிகால இருக்கிறோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருக்கா? முதல்ல உண்மையா சொல்லணுமா இல்ல அப்படி பிறந்தாலும் போய் சொல்லக்கூடாதுண்ணே, பிறந்தாலும் போய் சொல்லக்கூடாது. அதாவது நம்ம பொழப்புக்காக அங்க பிசினஸ் பண்ண, சரி, இங்க நிறைய பேருங்க அரசியலே பிசினஸா பண்றாங்க. அதிமுக திமுக ரெண்டு பேரும் சேர்ந்து அண்ணன் திரும்ப முதலமைச்சர் ஆகிக்கலான்ற பேச்சுவார்த்தைலாம் போச்சமே. நாளை திமுக அதிமுக என்ற இரண்டு பன்னிகள் மலம் தின்னுவதை போல் இருக்கின்ற இந்த செயல வந்து நாங்க தலையிட முடியுது. நான் சொல்லல திமுக அதிமுக பண்ணியா, அப்போ அதுதான் நீ தவறா நீங்க பாக்குறீங்க. நான் என்ன சொல்ற கருத்தை நீங்க பாக்கணும். கருத்து, அதாவது இருவருமே ஊழல்வாதிகள். இல்ல இந்த அதிமுக திமுக சேர்ற அந்த கான்செப்டை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க வந்து பண்ணி மலை சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டாங்க, அதை விட்டுருங்க. ஆட்டை போடுறதுக்கு பிளான் பண்ணிருக்கிறாங்க. சட்டமன்றத்துல நீங்க பேசுங்க, புடவை வந்து இழுத்து முடியெல்லாம் பூச்சி இழுத்துட்டு தன் கட்சி தலைவி அவ்வளவு அசிங்கப்பட்டுட்டு உங்ககிட்ட போயிட்டு வா வா சேர்ந்துடலாம் எனக்கு முதலமைச்சர் ஆகிட்டு சொல்றாங்கன்னா அப்படியே கேவலமாக பேசும்போது ரொம்ப அசிங்கமா தான் இருக்கு. அப்ப அவர்கள் இணைகிறார்கள் என்றால் இவர் என்ன பண்ணார் பாருங்க, கருணாநிதி அவர் எவ்வளவு வயசுல பெரியவர், ஐயோ என்ன கொலை பண்றாங்கன்னு முரசொலி மாதம் கத்துறாரு, இவரை தூக்கின்னு போறாங்க. நமக்கு பார்க்கும்போது அவ்வளவு வேதனையா இருந்துச்சு. இன்னைக்கு அவங்களோட ஒண்ணு சேர்றாங்களாம். அப்போ ஆனா விஜய் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாப்ல, ஒரே ஆளு சிங்கிள் மேனு. இப்போ நீங்க விஜய் ரொம்ப உறவா இருக்கீங்க. அப்படி இல்லை, நான் உண்மையை பேசக்கூடிய இல்லைண்ணா, நீங்க கிடையாதுண்ணே. அண்ணன் திரும்ப வந்து சிஎம் பார்த்துட்டு வெளியே வந்தோன்னா அப்படியே வலுக்கட்டாயமா அவரே கையை பிடிச்சி தூக்கி நிறுத்த வைக்கிறார். ஆமா ஆமா, சிறப்பு தான். இப்படி எல்லா கட்சியிலையும் ஒளிச்சாருன்னு பார்த்தா அடுத்த முறை பார்த்தா இவரை காலி பண்ணிட்டாங்க. யாரு? ரஜினிகாந்த் இவ்வளவு பாவம் வருத்தமா இருக்கு. கமலஹாசன் காலி பண்ணிட்டாப்ல, ஒரே ஆளுதான் எல்லாரும் காலி பண்ணிட்டாங்க. எங்க தலைவர் மட்டும் நிக்கிறார். இதுல அதுதான் பெரிய சிறப்பு என்னன்னா, கேம் சேஞ்சர். அவர் மட்டும் அந்த இரவு அந்த 9ஆம் தேதி போய் அவர் சப்போர்ட் பண்ணாம இருந்திருந்தா நேரம் நம்ம ரெண்டு பேரும் இப்ப பேசவே முடியாது. நேரம் வந்து மோடி ஆட்சி வந்திருக்கு, ஆளுநர் ஆட்சி வந்திருக்கு. டே யார் வாய்ஸ் ஆஃப் தமிழ் ரொம்ப பேசுறாங்க, தூக்கி பிரதாப உள்ள போடு, சங்கத்தமிழ் உள்ள போடு, மேட்டரை முடிச்சிருப்பாங்க. ஆனா அதை எங்க தலைவர் காப்பாத்தி இருக்கிறார். எங்க தலைவரை சுத்தி சுத்தி நடந்திருக்குது, இவர் எப்படியாவது வலையில சிக்கலாம்னு. இது வந்து சிக்கிற மாதிரியே இருந்திருக்கு, ஆனால் சிக்கலை. ஏன்னா சிறுத்தை இல்லை, எங்கள் தலைவரோட சேர்ந்துருப்பாங்கல்ல இரண்டாம் கட்ட தலைவர்கள், அவங்கெல்லாம் சொல்லி நீங்கள் போடுங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் எப்பயுமே போட்டதில்லை. அன்னைக்கு போட்டுக்கு தான் சில பேர் இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அது மாதிரி சில பேர் சொல்ல காலையில் விடிந்தால் நல்ல சூரிய உதயமாகும், அவள் சூரியன் டெய்லியாக உதயமாகுதுன்னு. அதான் இப்போ தலைவர் சொல்லிட்டாருங்க, இல்லை தேவையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த பேட்டிலே சொல்கிறார், இதுமாதிரி செஞ்சாங்கன்ற சில பேர் கேட்டாங்க. அதைத்தான் சங்கத்தமிழ் படித்து சொல்கிறேன். உங்கள் சுயலாபத்திற்காக போராளி தலைவனை விற்பனை செய்யாதீர்கள், மன வருத்தத்தோடு சொல்லுகிறது. தலைவர் வந்து நீ சொன்ன மாதிரி பேட்டி கொடுக்கும் போது பல குழப்பமாக பேசுகிறார். எங்க தலைவருக்கு மேலே அப்படி பேசுனதே இல்லை, தலைவரே தெளிவா பேசுவார். ஏங்க ஒருத்தனை காப்பாற்றணும் என்ன பண்றது, நம்மளோட சேர்ந்து இருக்கிறவன் திருட்டுத்தனம் பிராடுத்தனம் பித்திராட்டம் பண்ணாங்கன்னா அவனை காப்பாத்துறதுக்காகவே அந்த பழிகளெல்லாம் எங்கள் தலைவர் மேலே சுமக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வருது. அதனால் இந்த பிறந்த நாளில் நான் வந்து கேட்டீங்களா என்னன்னு, எங்கள் தலைவர் 2031 முதல்வராக வேண்டும், அதற்காகவே சங்கத்தமிழன் இரவும் பகலும் உழைப்பேன், எந்த கொம்பனா இருந்தாலும் சரி எதிர்ப்பேன். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இந்த விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழ் அவர்கள். வணக்கம். வணக்கம். முதல்ல பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எங்க இருக்கீங்களா, என்ன காரணம்? மனசு மகிழ்ச்சியா வச்சுக்கிறது, வெற்றியோ தோல்வியோ இன்பமோ மகிழ்ச்சியோ எப்பயுமே நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. எதிர்பார்ப்பை ரொம்ப அதிகமாக வைக்காமல் நீங்கள் வந்து எப்பயுமே மக்களுக்காக பணியாற்றினீர்கள் என்றால் எங்கள் தலைவரை மாதிரி எப்பயுமே இளமையாக இருக்குது. எங்கள் தலைவர் எப்படி எத்தனை வயசு தெரியுமா? தெரியுமில்ல உங்களுக்கு? எப்படி இருக்காரு? நம்ம அப்படியே இளமையாக தானே இருக்கிறாரு. அப்போ நம்ம இளைஞர் எழுச்சி பாசுறேன்னா தலைவர் மாதிரி தானே இருக்கணும். போன முறை உங்க பர்த்டே அப்பயே நான் வீடியோ எடுத்து போட்டேன், என்னால ஞாபகம் இருக்கு. அப்படியே கோட் ஷூட்லாம் பண்ணி உட்காந்துருந்தீங்க. ஆமா, நானும் கோட் ஷூட் போட்டு நினைக்கிறேன், தெரியல எனக்கு சரி ஞாபகம் இருக்கு. நீங்க போட்டிருந்தீங்க. அப்போ நம்ம வந்து இங்க துபாயில என்னென்ன பண்ணிருந்தீங்க அப்படிலாம் சொல்லிட்டு பேசியிருந்தீங்க இல்லையா? இப்போ இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து குறிப்பா இந்தியாவில் வந்து நீங்க விசிகால சேர்ந்து பல வருஷமா வந்து இருக்கிறீங்க. இப்போ இத்தனை வருஷமா கட்சியில் இருக்கீங்க இல்லையா, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா உங்களுக்கு? நம்ம இத்தனை வருஷமா விசிகால இருக்கிறோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருக்கா? முதல்ல உண்மையா சொல்லணுமா இல்ல பிறந்தநாளும் போய் சொல்லக்கூடாதுண்ணே, பிறந்தநாளும் போய் சொல்லக்கூடாது. அதாவது நம்ம வந்து பொருளாதார ஈற்றுவதற்காக நம்ம வெளிநாட்டுக்கு போனோம், சரிங்களா? ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒரு பிஸ்னஸ் பண்ண ஒரு சிவில் இன்ஜினியர் நல்ல பொருளாதாரம் ஈட்டுனா, சரி ரைட்டு ஓகே நம்ம இங்கே வந்து நம்ம மக்களுக்கு பணியாற்றுவோம் அப்படின்னு எங்கள் தலைவர் வந்து நம்மளை அழைக்கிறார். கரும்புலி முத்துக்குமார் பாசரின் மூலமாக தன்மான தமிழ் புலி, தமிழீழ கொள்கை புலி, ஈழ தமிழருக்காய் உயிர் கொடுத்த தமிழ்நாட்டு கரும்புலி, அவருடைய பாசறைக்கு நீ அழைக்கிறார். அப்போ சரி ஒரு நல்ல ஒரு பொறுப்பை தான் கொடுக்குறாரு. அப்போ மக்களுக்கு பணியாற்றலாம் வந்து பார்த்தா
நம்ம பொழப்புக்காக அங்க பிசினஸ் பண்ண, சரி இங்க நிறைய பேருங்க அரசியலே பிசினஸா பண்றாங்க. அப்பதான் எனக்கு வந்து விசிகா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த எல்லா கட்சியும் சொல்றேன். நீங்க வம்ப எடுத்து விடுறீங்களா? இல்ல நான் கேட்டேன். விடுதலை சிறுத்தைகள் வந்து உண்மையிலேயே மக்களுக்காக நேர்மையாக, இன்னைக்கு நீ பார்த்தீங்கன்னா நீ வால் போஸ்ட் ஒட்டுறது, ஒரு நிகழ்ச்சி தலைவர் அழைத்தாருன்னா வர்றது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உண்மையிலேயே தமிழ்நாட்டிலேயே வலுவான இளைஞர் அமைப்பை கொண்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைக்கின்ற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள். இப்ப நீங்க விசிகால எந்த எதிர்பார்ப்பு இல்லாம இத்தனை வருஷமா இருந்துட்டு இருக்கீங்க, இனிமேலும் அப்படிதான் இருப்பீங்களா? நான் பெரிய எதிர்பார்ப்புல இருக்கிறேன். எங்க மக்களுக்கு நல்ல விடுதலை கிடைக்க வேண்டும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, அது அம்பேத்கர் சிறுபான்மை மக்கள். அது அம்பேத்கர் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. நான் என்ன கேட்கறேன்னா தனிப்பட்ட முறையில இப்ப உங்களுக்கு வந்து தப்பு இங்கே நீங்க தவறு பண்றேன். பொறுங்க, அம்பேத்கர் என்ன வாங்கி கொடுத்துட்டு போனாரு? அம்பேத்கர் எல்லா உரிமையும் வாங்கி கொடுத்தாரு. இம்ப்ளிமெண்டேஷன் ஆச்சா? ஏங்க அவர் காலத்திலே அவர் அழுகிறார்லங்க, கண்ணீர் வடிக்கிறார்லங்க. நான் கஷ்டப்பட்டு நான் உழைத்து என் மக்களை வந்து நான் உருவாக்கி வைத்தேன் என்றால் ஒயிட் காலர்ஸ் பூரா மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஆனால் சாதாரண தொழிலாளர்கள், ஏழைகள் அப்படியே ரொம்ப வாழ்க்கையிலே நூலாகி போயிருக்கிறாங்க அப்படின்னு அவர் வருத்தப்படலையா? அழுகவில்லையா? அப்போ அது இன்னமும் நடைமுறைக்கு வரவில்லை. இல்லை, இப்போ நம்ம கண்ணாலேயே பார்க்குறோம். வேங்கவேலுக்கு தீர்வு கிடைத்ததா? மேல்பாதி தீர்வு கிடைத்ததா? ஏங்க இங்கே சென்னை மாநகரில் ஆம்ஸ்ட்ராங் என்பவர் ஒரு ஒழுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி கொண்டிருந்த ஒரு புத்திஸ்ட், அவர் நடு ரோட்டில் போட்டு காலி பண்ணலையா? அது உண்மையான குற்றவாளி இவங்க தான் கண்டுபிடிச்சிட்டாங்களா? சொல்லுங்க, இதெல்லாம் நீங்க சொல்லுங்க பிரதர். எவனோ ஒருத்தர் நல்ல புல்லட் ஓட்டினான்ற கையை வெட்டலையா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அந்த விஷயம்லாம் தெரியாதா? நல்லா படிச்சான்ற ஒரே காரணத்துக்கு சின்னத்துறை வாயில் வெட்டலையா? இவ்வளோ கொடூரம் நடந்துகிட்டு இருக்கு. அம்பேத்கர் வாங்கி கொடுத்தவர் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்ற நான் அப்படித்தான் நினச்சி வந்தேன். புரட்சியாளர் அம்பேத்கர் வாங்கி கொடுத்ததெல்லாம் இங்கே எல்லாம் நடந்துருச்சு, ரொம்ப சிறப்பாக இருக்குது. நம்ம இதுக்கு அடுத்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போவோம். ஏன்னா அவர் அதானே சொல்கிறாரு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு, ஏழை தாழைகளுக்கு தீர்வு எங்கு அடங்கியிருக்கிறது என்றால் அரசியல் அதிகாரத்தில் தான் அப்படின்னாரு. அந்த அரசியல் அதிகாரத்தை நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டீங்களா, எம்எல்ஏவா எம்பி ஆகலாம் என்று இங்கே வந்து பார்த்தா இங்கே வந்து ஒரு மனுஷனாவே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அவ்வளவு கேவலம் நடந்து கொண்டு இருக்கு. இப்போ எம்எல்ஏ எம்பி நீங்க இன்னும் அந்த பதவிக்கு போல, உங்களுக்கு இன்னும் சீட்டுமே கொடுக்கல, வாங்குவீங்களா? அதுக்கப்புறம் எப்படி எம்எல்ஏ எம்பி சீட் வாங்குவீங்களா விசிகால? ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு டவுட்டான கொஸ்டின் வருது? நான் கேட்கறேன் உங்ககிட்ட. இல்ல சரி, இப்படி கேட்கறேன், எப்போ உங்களுக்கு தருவாங்க தலைவர்? எப்ப தருவாங்களோ அப்ப தருவாங்க. இது என்ன சரியா? இதே யதார்த்தம். நீ அந்த கேள்வி தப்பு தம்பி. நீ எம்எல்ஏ ஆவீங்களா எம்பி ஆவீங்கன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு, அனைத்து வகையான அதிகாரங்களும் குறைந்திருக்கின்றது. நான் கேட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குண்ணே. இப்ப நான் வந்து கட்சி நல்லா கேளுங்க, என்ன காரணம்? இன்னைக்கு சேர்ந்த ஒருத்தர்கிட்ட போயிட்டு நாளைக்கு நீங்க எம்எல்ஏ கேட்க மாட்டேன், நீங்க கட்சியில இத்தனை வருஷமா நீங்க இருக்கிறீங்க, ஏன் உங்களுக்கு சீட்டு தர மாட்டாங்க அப்படின்னு ஒரு இல்ல. இந்த முறை சீட்டு கொடுக்குற தலைவர் ரெடியா இருந்தாரு. திமுக இருக்கிற சில அமைச்சர் பெருமக்கள் சங்கத்தமிழ் கொடுக்க வேண்டாம், அவர் வந்து ரொம்ப வாய் பேசுறாரு, உண்மையை பேசுறாரு அப்படின்னு தடுத்து விட்டாரு என்ற எனக்கு செய்தி கிடைத்திருக்கு. அதனாலதான் கொடுக்கல. ஆனா கேட்டிங் தானே நீங்க இந்த முறையும் விசிகால அவர் கேட்காம இருந்தாரு. இதுல வந்துச்சுல, செய்தியில வந்துச்சுல, சீட்டு கேட்டா. ஆனா கொடுக்குற மனநிலை எங்க தலைவர் இருந்தாரு. ஆனா கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். பாவம், அவர் நினைச்சு நான் அந்த நேரத்துல ரொம்ப நான் பரிதாபப்படுறேன். ஏன்னா ஒரு தலைவர்ன்ற முறையில் அவர் தான் டிசைட் பண்ணணும் யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாது. ஆனா அவருக்கே கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வர்றாருன்னா அப்ப இங்க அப்படித்தான் இருக்கிறார்கள் தலித்து தலைவர்கள், தலித்து மக்கள். அதை புரிஞ்சுக்கணும்னு முதல்ல வந்து வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. சரி, இப்போ ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா நியூ இயருக்கு வந்து ஒரு தீர்மானம் எடுப்பாங்க, ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு ஒவ்வொரு தீர்மானம் எடுப்பாங்க. நீங்க இந்த பிறந்த நாள்ல என்ன தீர்மானம் எடுக்க போறீங்க? இது என்ன ரொம்ப கேள்வி, எதிர்பார்க்காத கேள்வியா இருக்குது. என்ன தீர்மானம் எடுக்க போறீங்க? தீர்மானம் வந்து எப்படி பயணிக்க போறீங்க? இல்ல தீர்மானம் வந்து இருக்கு. நான் ஒவ்வொரு தீர்மானம் சொல்லுங்க. துபாயை விட்டு இங்க நான் வரும் பொழுது நான் அந்த தீர்மானத்தை எடுத்துட்டு தான் வந்தேன். சரி, ஏறக்குறைய வந்து நான் 95 துபாய் போனேன். 95 போயிட்டு 2020 வரைக்குமே அங்கதான் இருந்தேன். பெரிய பெரிய நீங்கள் ஷார்ஜா கவர்மெண்ட்டில் போய் ஷார்ஜா சிட்டிக்குள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரோலாவில் வந்து இருக்கிற அனைத்து பில்டிங் மேக்ஸிமம் மசூன் பில்டிங் கான்ட்ராக்டிங் கம்பெனி. யாரா அதுக்கு சிவில் இன்ஜினியர்னால் நான் தான் சிவில் இன்ஜினியர். அது மட்டும் இல்லை, ஷேக் பில்டிங்கு, பல பில்டிங்குகள் துபாயிலையும் சரி, ராசல் கைமா, உமல் குயின் அப்படின்னு பல இடங்களில் கட்டியிருக்கிறேன். அது ஒரு பெரிய வரலாறு படச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் டாலஸ்ட் டவர்லேயே இருக்குது பார்த்தீங்களா, அதிலே சில ஒர்க்கெலாம் நம்ம பண்ணியிருக்கிறோம். இல்லை இவ்வளவு இருந்தும் கூட நம்ம இங்கே வந்தது எதற்காக வந்தோம் என்றால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், எழுச்சி தமிழர் தமிழகத்தின் முதல்வராக வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் தான் நம்ம இந்த மண்ணுக்கு வந்தோம். சரிங்களா? அது இன்னும் நடக்கலை, ரொம்ப கேவலமாக இருக்குது.
வந்துச்சாமே அதிமுக திமுக 2 பேரும் சேர்ந்து அண்ணன் திரும்ப முதலமைச்சர் ஆக்கிடலான்ற பேச்சுவார்த்தை எல்லாம் போச்சாமே 4.25 மணி வரைக்கும் போச்சு சொல்லிட்டு அண்ணன் திரும்ப சொல்றாரு. அப்புறமா அவரே வந்து கையெழுத்து கும்பிட்டு வேணாப்பான்னு சொல்லிட்டு சொன்னதை அவரே பதிவு பண்றாரு. நம்ம விட்டுருங்க என்ன நம்ம கையெழுத்து கும்பிட்டு கேட்டு உங்களுக்கு பணம் வேணும்னா நீ ஒரு அட்வொகேட் எப்படியுமே சம்பாதிக்கலாம்ல. ஆமா ஆனா இப்படித்தான் சம்பாதிக்கணும் ஒரு கொள்கை நீங்க மட்டுமல்ல அறம் சார்ந்து வாழ்கின்ற அனைத்து மனிதனுமே இதுதான் கோட்பாடு, தமிழர்களுக்கு இதுதான் கோட்பாடு. அந்த வகையில எங்கள் தலைவர் முதல்வர் ஆக வேண்டும் என்பது அது வந்து எங்களுடைய இலக்கு. ஆனாலும் கூட அது முறையான முறையில் வாங்க வேண்டும், அறம் சார்ந்து வெற்றி பெற வேண்டும். அதுக்காக திமுக அதிமுக என்ற 2 பன்னிகள் மலம் தின்னுவதை போல் இருக்கின்ற இந்த செயல வந்து நாங்க தலையிட முடியுது. நான் சொல்லல, ஒரு நல்லக்கண்ணு ஐயாவுக்கு அடுத்த பொசிஷன் இருக்கிற ஒரு தலைவர் என்ற சொன்னது. அவர் பேரை அப்ப சொல்லக்கூடாது. அவர் சொன்னார் திமுக அதிமுக சேருகிறது, அதுல உங்க தலைவரை மாற்ற பாக்குறாங்க. ஆனா அது எப்படின்னா 2 பன்னிகள் சேர்ந்து மலம் தின்னுவதற்கு சமமானது. நல்ல வேளை உங்க தலைவர் தப்பித்தார். அப்ப அது கரெக்ட் தானே? திமுக அதிமுக பண்ணியா? அப்போ பண்ணியா? அதுதான் நீ தவறா நீங்க பாக்குறீங்க. நான் என்ன சொல்ற கருத்தை நீங்க பாக்கணும். அதாவது இருவருமே ஊழல்வாதிகள். இந்த ஊழல்வாதிகள் அந்த சூழ்நிலைக்கு போய் உங்க தலைவரை மடக்க பார்த்திருக்கிறாங்க. அது வந்து சத்ரகாண்டா ஏதோ ஒரு இடம் இருக்குல்ல, அங்க வந்து மது கோவாடா அவர் பேரு. அவர் வந்து ஒரே ஒரு எம்எல்ஏ பிரதர். அவர் முதல்வரானார். சிறப்பு, அவர் எஸ்டி சமூகத்தை சார்ந்தவர். முதல்வர் ஆகிட்டார், எல்லாரும் சிறப்பா இருந்தாங்க. ஆனா எல்லாரும் ஆட்டையை போட்டு அவர் மேல குற்றத்தை போட்டு அவர் கடைசி சிறைச்சாலையில் போட்டாங்க. மதுகோடா அவர் பேரு. 2006 2007 2008 அவர் முதல்வராக இருந்தார். அப்புறம் அது கூட எங்களுக்கு தெரியாது எங்க தலைவருக்கு. அதனால வணக்கம் சொல்லிட்டார், வணக்கம் போய் வாருங்கள் அப்படின்னு. இல்லை, இந்த அதிமுக திமுக சேர்ற அந்த கான்செப்டை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க வந்து பண்ணி மலை சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டாங்க, அதை விட்டுருங்க. ஒரு தனிப்பட்ட முறையில் அதிமுக திமுக 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டை அப்படியே மாற்ற போகிறாங்க. அதுக்கு ஆட்டை போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வன்னியரசு வந்து புதிய தலைமுறைக்கு ஒரு பேட்டி கொடுத்தா ஒரு கார்டு பார்த்தேன் நான். அதிமுக திமுக சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்றத கரண்ட் எம்எல்ஏ அண்ணன் வன்னியரசு அண்ணன் சொல்லியிருக்காரு. புதிய தலைமுறை போட்டிருக்காங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் எதற்காக உருவாக்கப்பட்டது? காங்கிரஸை ஒழிச்சு ஆட்சிக்கு வரத்துக்கு. ரைட்டா? ஆமா, அப்படி அல்ல. அதாவது தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டும், ஹிந்தி திணிப்பை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு சில கோட்பாடுகளோடு அது உருவாக்கப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் சில அது எம்ஜிஆர் அவர்கள் தான் அங்கிருந்து வெளியேறார். அப்ப அதிமுக உருவானது எதற்காக? திமுகவை அழித்தொழிக்க. அதான் அவங்க திட்டம். அவ்வளவுதான், ஒரே கான்செப்ட். அவ்வளவுதான். எம்ஜிஆருக்கும் அதே எண்ணம், புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அம்மையாருக்கும் அதே எண்ணம். சரிங்களா? இன்னமும் செல்வி ஜெயலலிதா அம்மையாருக்கும் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களுக்கும் பகை மிகவும் கடுமையாக இருந்தது. இரவோடு இரவு அளக்க தூக்குனாங்க. ஐயோ கொலை அவ்வளவு முரண்கள் இருந்தது. இதை பேசுங்களா, எவ்வளவு ஒரு கேவலம் பாருங்களா. சட்டமன்றத்தில் நீங்க பேசுங்க, புடவை வந்து இழுத்து முடியெல்லாம் பூச்சி இழுத்துட்டு தன் கட்சி தலைவி அவ்வளோ அசிங்கப்பத்துட்டு உங்ககிட்ட போயிட்டு வா சேர்ந்துடலாம் எனக்கு முதலமைச்சர் ஆகிட்டு சொல்றாங்கன்னா அப்படியே கேவலமாக இது பேசும்போது ரொம்ப அசிங்கமாக தான் இருக்கு. அப்போ அவர்கள் இணைகிறார்கள் என்றால் இவர் என்ன பண்ணார் பாருங்க, கருணாநிதி. அவர் எவ்வளோ வயசுல பெரியவர். ஐயோ என்னை கொலை பண்றாங்கன்னு முரசொலி மாறாதவங்க கத்துறாரு. இவரை தூக்கின்னு போறாங்க. நமக்கு பார்க்கும்போது அவ்வளோ வேதனையா இருந்துச்சு. இன்னைக்கு அவங்களோட ஒன்று சேர்றாங்களாம். அதனால ஒன்றும் சேரல. அது வந்து ஃபெயிலியர் ஆகி போச்சு. சேர்ந்திருந்தா அவங்க கட்சிக்காரனே விரட்டி அடிச்சிருப்பாங்க. தலைவர் சொன்னாரு, திரும்ப சொன்னாரு சேர்ற மாதிரி இருந்துச்சு பிரதர். திமுக காரன் அது யாரெல்லாம் சேருவது காரணமா இருந்தாலும் தலைவர்கள் அவங்க விரட்டி அடிப்பாங்க. அதிமுக காரன் எல்லாம் அவன் திமுக காரன் விரட்டி அடிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படி இல்ல, திமுக காரனே திமுக தலைவர்கள் அடிப்பேன், அதிமுக காரனே அதிமுக தலைவர் அடிப்பேன். நல்ல வேளை தப்பித்தார்கள், மயிரிழையில் தப்பித்து விட்டார்கள். அவங்க தலைவருடைய அந்த கருத்தினால் தப்பித்தார்கள். இல்லைன்னா பெரிய சிக்கல். ஆனா எனக்கு என்ன தெரியும், இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் ஐயா கருணாநிதி அவர்களும் இல்லாத சமயத்துல இந்த மாதிரிலாம் பேசிக்கிறாங்களே, அவங்க இருந்து இந்த மாதிரிலாம் பேசியிருப்பாங்களா? ஆத்மா சாந்தி அடையாது. ஐயோ, ரொம்ப கோவப்பட்டிருப்பாங்க, மேல ரொம்ப சண்டை போட்டிருப்பாங்க. 2 பேரும் மாத்தி ஜெயிலில் வைக்கிறாங்க. இந்த பக்கம் இந்த அம்மா ஜெயிலில் எடுத்துக்கிறாங்க, அந்த பக்கம் அவர் ஜெயிலில் எடுத்துக்கிறாங்க. ஆனா இவங்க ஒற்றுமை ஆயிட்டாங்க விஜய் எதிர்க்கிறதுக்காக. அப்போ ஆனா விஜய் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாப்ல. ஒரே ஆளு, சிங்கிள் மேனு. இப்போ நீங்க விஜய் ரொம்ப உறவா இருக்கீங்க. அப்படி இல்லை, நான் உண்மையை பேசக்கூடியவன். இல்லைண்ணா, நீங்க கிடையாது. அண்ணன் திரும்ப வந்து சிஎம் பார்த்துட்டு வெளியே வந்தோன்னா அப்படியே வலுக்கட்டாயமா அவரே கையை பிடிச்சி தூக்கி நிறுத்த வைக்கிறார். ஆமா, சிறப்பு தான். ஏன் கையை தூக்குறாங்க? நல்ல விஷயம் தான். ஒரு சிஎம் நல்லா யோசிச்சு பண்ணி கற்பனை பண்ணி பாருங்க. அவரு ஒரு ஆளு வெற்றி பெற்றார். ஆமா, தளபதி ஸ்டாலின் தோத்தே போயிட்டாரு. இப்ப யாரு தளபதினு தெரியல. இவர் தளபதி, அவர் தளபதியானு. இப்ப அந்த சின்ன தளபதி பெரிய தளபதியை காலி பண்ணிருச்சு. அப்ப அவர் மட்டும்தான் காலியானு பார்த்தா ஒரு பகுட்டு அண்ணன் வைகோ காலி.
அண்ணன் வைகோ மட்டும் அவர் வந்து சீர்காழியில் நான் சொந்த சின்ன நின்றுருந்தேன், இன்னைக்கு அவருடைய டிமாண்ட் பயங்கரமாக இருக்கு, அது முடிஞ்சிச்சு ரைட்டா. இங்கிட்ட ஐயா டாக்டர் ராமதாஸ் கதையும் முடிஞ்சு போச்சு, டோட்டலாக முடிஞ்சு. அரசியல் நுட்பமாக பாருங்க. இந்த பக்கத்து பார்த்தோம்னா பிஜேபி கதையும் முடிஞ்சு போச்சு. பிஜேபி சோழியை முடிச்சிட்டாங்க, 28-1 தான் ஜெயிச்சாங்க ரைட்டா. போன முறை வந்து காங்கிரஸ் நல்லா வெற்றி பெற்றது, ஆனால் இந்த முறை அதுவும் குறைந்து இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு வந்து விஜய் வந்து சப்போர்ட் பண்ணி வாப்பா உனக்கு அமைச்சர் பதவி தர்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்படி எல்லா கட்சிகளையும் ஒழிச்சாருன்னு பார்த்தா அடுத்த முறை பார்த்தா இவரை காலி பண்ணிட்டாங்க. யாரு? ரஜினிகாந்த் இவ்வளவு பாவம் வருத்தமா இருக்கு. கமலஹாசன் காலி பண்ணிட்டாப்ல, ஒரே ஆளுதான் எல்லாரும் காலி பண்ணிட்டாங்க. எங்க தலைவர் மட்டும் நிக்கிறார். இதுல அதுதான் பெரிய சிறப்பு என்னன்னா கேம் சேஞ்சர். அவர் மட்டும் அந்த இரவு அந்த 9ஆம் தேதி போய் அவர் சப்போர்ட் பண்ணாம இருந்திருந்தா நேரம் நம்ம 2 பேரும் இப்ப பேசவே முடியாது. நேரம் வந்து மோடி ஆட்சி வந்திருக்கு, ஆளுநர் ஆட்சி வந்திருக்கு. டே யார் வாய்ஸ் ஆஃப் தமிழ் ரொம்ப பேசுறாங்க, தூக்கி பிரதாப உள்ள போடு, சங்கத்தமிழ் உள்ள போடு, மேட்டரை முடிச்சிருப்பாங்க. ஆனா அதை எங்க தலைவர் காப்பாத்தி இருக்கிறார். ஆக மொத்தம் வந்து நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு கேம் சேஞ்சர் சொன்னோம், வெற்றி வீரன் சொன்னோம். இந்த நேரத்துல கிங் மேக்கர் எங்கள் தலைவர் தான். அது இன்னைக்கு வரலாற்றுல இன்னைக்கு பதியப்பட்டிருக்கு. பாவம் அண்ணன் சீமானும் காலி புலம்பிக்கிட்டு இருக்கிறாப்புல. அவரெல்லாம் ஜெயிச்சிருக்கணுங்க, அவர் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காருன்னா சட்டமன்றத்துல போய் நல்லா பேசுவார். 4வது இடத்துக்கு போயிட்டாரு அவரு, ரொம்ப வருத்தமா இருக்குது. ரொம்ப நமக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா ஒரு செயல். அண்ணன் சீமான் போயிட்டு கட்டி பிடிச்சா அவரு எம்பி எம்எல்ஏ ஆயிட்டாரு, இவர் 4வது இடத்துக்கு போயிட்டாரு. யார் கட்டி பிடிச்சவரு? அண்ணன் சீமான் போயிட்டு அந்த டிவி கேட்பல பிரபு கட்டி பிடிச்சாரு. ஒரு அமைச்சர் அவரு. ஆமா தம்பி தான், சின்ன ஆளுதான் பதவி வந்திருக்கிறாங்க. பட் சீமான்லாம் வெற்றி பெற்றிருக்கணும். ஆக மொத்தம் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாருங்க, டோட்டல் அவுட். டோட்டலாக சோழியை முடிச்சாச்சு. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் பாவம். இப்போ நான் திரும்ப நேற்று ஒரு இதில் பார்க்குறேன், இப்போ தொலைக்காட்சியில் வந்து நேர்காணல் வந்து சொல்கிறாரு, திமுக பேசுனதெல்லாம் உண்மை, என்னை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுமே உண்மை, இதெல்லாமே வந்து நம்ப தகுந்தங்கிட்டேருந்து என் காதுக்கு ஃபோன் வந்துச்சு, 4:45 கூட ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் திரும்ப சொல்கிறாரு. திடீர்னு பார்த்தா நேற்று என்ன சொல்கிறாருன்னா வந்து இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு கிசு யாரோ கொளுத்தி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்து கிசு ஆகிடுச்சு. எப்படி அது? அதாவது எங்கள் தலைவரை சுற்றி நடந்திருக்குது, இவர் எப்படியாவது வலையில் சிக்கலாம்னு. இது வந்து சிக்கிற மாதிரியே இருந்திருக்கு, ஆனால் சிக்கலை. ஏன்னா சிறுத்தையில் அவங்க வந்து சிறுவண்டு நினச்சி ஆளை வலையில் சிக்கலை வைக்கலாம்னு நினச்சிருக்கிறாங்க. இது சிறுத்தைனால சிக்கலை. அதான் இருக்கிற யதார்த்தமான உண்மை. எவ்வளவோ வலையை வச்சிருக்கிறாங்க. அவர் மட்டும் இல்லை, எங்கள் தலைவரோட சேர்ந்துருப்பாங்கல்ல 2ஆம் கட்ட தலைவர்கள், அவங்கெல்லாம் சொல்லி நீங்கள் போடுங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் எப்பயுமே போட்டதில்லை, அன்னைக்கு போட்டுக்கிட்டு தான் சில பேர் 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அது மட்டும் சில பேர் சொல்ல காலையில் விடிந்தால் நல்ல சூரிய உதயமாகும், அவள் சூரியன் டெய்லி தான் உதயமாகுதுன்னு. அதான் இப்போ தலைவர் சொல்லிட்டாருங்க, இல்லை தேவையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த பேட்டிலே சொல்கிறாரு, இதுமாதிரி செஞ்சாங்கன்ற சில பேர் கேட்டாங்கன்னு. அதைத்தான் சங்கத்தமிழ் படித்து சொல்கிறேன். உங்கள் சுயலாபத்திற்காக போராளி தலைவனை விற்பனை செய்யாதீர்கள், மன வருத்தத்தோடு சொல்லுகிறேன். அதே அந்த பேட்டி ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், நாம் அரசியல் பண்ண வந்தால் ஒரு பிஸ்னஸ் மேன் இங்கே அரசியலே பிஸ்னஸாக பண்ணிக்கிருக்கிறாங்க நிறையா பேர். நான் எல்லா கட்சியும் தான் சொல்கிறேன், அதில் குறிப்பாக எங்கள் கட்சியிலும் 1-2 பேர் தான் சொல்கிறேன். மற்றவங்க 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் பெரிய போராளிகள், பெரிய எழுத்தாளர்கள், மண்ணின் மைந்தர்கள், மண்ணுரிமை போராளிகள், இப்படின்னு பல பேர் இருக்கிறாங்க. ஆனால் என்ன இப்போ பிரச்சனைனா இந்த 1-2 பயிலை செய்கிற இந்த சேட்டைகள் வந்து எங்கள் தலைவர் வந்து நீ சொன்ன மாதிரி பேட்டி கொடுக்கும்போது பல குழப்பமாக பேசுகிறார். எங்கள் தலைவருக்கு மேலே அப்படி பேசுனதே இல்லை, தெளிவாக பேசுவார். ஏங்க ஒருத்தனை காப்பாற்றணும் என்ன பண்ணுறது, நம்மளோட சேர்ந்து இருக்கிறவன் திருட்டுத்தனம் பிராடுத்தனம் பித்திராட்டம் பண்ணாங்கன்னா அவனை காப்பாற்றுறதுக்காகவே அந்த பழிகளெல்லாம் எங்கள் தலைவர் மேலே சுமக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வருது. அதான் இங்கே இருக்கிற சிக்கல், வேற ஒன்றுமே இல்லை. நிறைய தொண்டர் சொல்கிறாங்க, அண்ணன் பேசுனான்னா தெளிவாக பேசுவார், என்ன சிக்கல் அப்படின்னு. ஒரு சிக்கலுமே இல்லை, சும்மா அப்படி சின்ன சலசலப்பு, எல்லாம் தெளிவாக ஆகிவிடும் அதிவிரைவி. ஆனால் இப்போ அண்ணன் திரும்ப குழம்பிருக்காரா இல்லை எல்லாரையும் குழப்புறாரா? எங்க தலைவர் எப்பயுமே யாரையுமே குழப்ப மாட்டார். குழப்பவாதிகளை பூரா சரி செய்யக்கூடிய ஒரு சோசியல் ஒரு டாக்டர். ஓகே, அதனால தான் அவர் டாக்டரேட் வாங்கியிருக்கிறாரு சமூகத்தை படித்து. அதனால் இந்த பிறந்த நாளில் நான் வந்து கேட்டீங்களா என்னன்னு, எங்கள் தலைவர் 2031 முதல்வராக வேண்டும், அதற்காகவே சங்கத்தமிழன் இரவும் பகலும் உழைப்பேன், எந்த கொம்பனா இருந்தாலும் சரி எதிர்ப்பேன், அறத்தின் பக்கம் நின்று எவனா இருந்தாலும் சரி. இதுதான் இப்போ நீ கேட்டீங்க பார்த்தீங்களா, வந்துருச்சு பாருங்க பாயிண்ட். பேச தானே வரும். என்ன இப்போ வந்து நீங்கள் முடிவு எடுத்துருக்கீங்கன்னா, அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித் தலைமையில தமிழகத்தை கைப்பற்றுவோம். இப்போ திமுக கூட்டணியில் இது வரைக்கும் இருக்கிறீங்க, நீங்க வெளியே போற மாதிரி எதனா ஐடியா இருக்குதா, இல்ல போக மாட்டீங்களா, இல்ல இங்கே தான் இருப்பீங்களா? கட்சியை சொல்றீங்களா, என்ன கேக்குறீங்களா? கட்சியை விசிகாவை தான் கேட்குறேன். அது எங்க தலைவர் தான் முடிவு பண்ணுவார். 2 வாரத்தில் அறிவிக்கிறேன்னாரு, 1 வாரம் முடிஞ்சிச்சு. அடுத்த வாரம் வந்து நாங்கள் வந்து உயர்நிலை குழுவை கூட்டுவோம், கூட்டி நாங்கள் வந்து
டிவிகேக்கு செல்கிறோமா, அதாவது இந்தியா கூட்டணிக்கு செல்கிறோமா, இல்ல திமுக கூட்டணியில இந்தியா தொடர்கிறோமா? கூட்டணி அங்க மாறிச்சா? அங்க போயிருச்சுல. காங்கிரஸ் எங்க இருக்கு, அதான் இந்தியா கூட்டணி. தெரியாது உங்களுக்கு? இல்ல எனக்கு கேரளால அப்படி இருக்குதான்னு சொல்லி டவுட் ஆகுது. எங்க எப்படி இருந்தாலும் சரி இந்தியா கூட்டணியுடைய தலைமை யாருன்னா காங்கிரஸ், ராகுல் காந்தி. மல்லிகார்ஜுன கார்கே கிடையாது. அவரும் தான், 2 பேரும் தான். உடனே இதை பண்ணக்கூடாது. மல்லிகார்ஜுனா தான் அவர் முக்கியமான ஆள், அவர் தான் தலைவர் காங்கிரஸுக்கு. இவர் எதிர்க்கட்சி தலைவர். அதனால அவர் பேர் நீங்க என்ன ஆசைப்படுறீங்க? நான் என்ன ஆசைப்படுறேன், டிவிகே போலாமா, டிஎம்கே இருக்கலாமா? எங்கள் தலைவர் என்ன ஆசைப்படுகிறாரோ அதே சங்கத்தமிழ் ஆசை. அந்த தலைவர் தான் கையை தூக்கி இந்த கொடி காமிச்சிட்டாரு, வெற்றி கொடி காமிச்சிட்டாரு. அப்ப காட்டிட்டாரா, நீ புரிஞ்சுக்குங்க. விசிகா வந்து அப்ப நீங்க புரிந்து கொள்ளுங்க. டிவிகே புரிஞ்சு கொள்ள வேண்டியதான். விஜயுடைய ஆட்சி எப்படி இருக்கு இந்த ஒரு 4 நாள் 5 நாள்ல? இப்போதான் பிள்ளை பிறந்திருக்கு, இன்னும் கண்ணை கூட திறக்கல, இப்படி இப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கு, இன்னும் தவளை கூட இல்லை. ரொம்ப இந்த நேரத்தில் நீங்கள் கேட்குறது தப்பு. இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு வந்தீங்கன்னா நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ எளிமையா வந்து இப்போ அவர் டேபிள் உட்காந்து அவரே சாப்பிட்றாரு, லஞ்ச் எடுத்துன்னு வராரு, கான்வாய்க்கெல்லாம் வந்து இடம் கொடுத்துட்டு அவர் வந்து அவருடைய கான்வாய் ஓரமா கொண்டு வராரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்றாங்க. அதெல்லாம் வந்து சிறப்புகள், அதை நான் பாராட்டுகிறேன். அவரை வந்து நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஆனா அதே நேரத்தில் இவர் வந்து என்ன சொன்னாருன்னா, நான் மாற்றத்தை உருவாக்குவேன்னாரு. எங்க கட்சியோட எங்க கொள்கையுடைய அரசியல் தலைவர் யாருன்னா புரட்சியாளர் அம்பேத்கர்னாரு. அப்ப அம்பேத்கர் போட்டாவை இங்க போடல, அவர் ரூம்ல இல்ல. அவர் ரூம்ல வந்து பெரியார் போட்டா மட்டும் போட்டிருக்கிறாரு. பெரியார் ஆக்சுவலி அது ஏற்கனவே இருந்த போட்டோ, அப்படியே தொடரக்கூடாது. நம்ம வந்து மாற்றி அமைக்கிறோம். ஆகையால் பெரியாருக்கு பக்கத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரை போடுங்க. பெரியாரும் புரட்சி அம்பேத்கரும் நண்பர்கள். அதனால அந்த போட்டா போடும்படி இந்த தருணத்தில் நான் அன்போடு. இப்போ அவருடைய அமைச்சரவையில பாத்தீங்கன்னா குறிப்பா ராஜ்மோகன் அவர்களுக்கு வந்து பள்ளி கல்வித்துறை கொடுத்துருக்காங்க, சில முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் அவர். எல்லாருமே நித்திரையும் நான் கூட வாழ்த்தி எழுதி இந்த சூப்பரான ஒன்று சொல்றாங்க. எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, என்ன உங்களுக்கு தெரியும், விஜய் தான் குத்தாரா, திமுக குத்து தெரியுமா, அதிமுக குத்து தெரியுமா, அதெல்லாம் உங்க கண்ணு தெரியாதான்னு கேட்குறாங்க. முதல் பட்டியலில் முதலாக இவர் அறிவிக்கிறார். அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. இவங்க ஆட்சியில கூட கோவிசெலியனு கொடுத்தாங்க, உயர்கல்வி அமைச்சர் கொடுக்காமலாம் இல்ல. அதற்கு முன்னாடி கூட எம்ஜி ராமச்சந்திரன் கொடுத்திருக்கிறாரு. அதற்கு முன்னால் முதல் அறிக்கையிலே முதல் ரவுண்டிலே கொடுத்தது யாருன்னா கர்ம வீரர் காமராஜர். அவர் கொடுத்ததான் கக்கனு கொடுத்தாரு, போலீஸ் மினிஸ்டர். நாம இருக்கா, பரமசிவம் அவர்களுக்கு அறநிலைத்துறை அமைச்சர் கொடுத்தாரு. அதெல்லாம் வரலாறு. சரிங்களா? இன்னைக்கு விஜய் வந்து கொடுக்குறாருன்னா அந்த வரலாறை தொடர்கிறார். அவருக்கு எனது வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். விஜய் அவர்களுக்கு வந்து இந்த சாதி புத்தி எல்லாம் இல்லைன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இல்லை, அவர் சாதி ஒழிப்பதற்கு புறப்பட்டிருக்காரு, சாதிகளுக்கு எதிராக இருக்காரு. உண்மையிலே அதெல்லாம் நம்ம பாராட்ட வேண்டிய. சாதி நம்ம மதத்திற்கு எதிர்ப்பாக ஏறக்குறைய எங்கள் கோட்பாட்டில் அவர் களமாட்டுகிறார். அவரையே ஒரு மத சாயல் பூசுறாங்களே. அதாவது பாஜக பூஸ் தான் நான் கேட்க மாட்டேன். சபாநாயகர் வந்து அன்னைக்கு முதல் நாள் வந்து பைபிள் இருக்கிற வாசகத்தை குறிப்பிடுறாரு, அது ஒரு தப்புன்னு எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி விஜய் வந்து கிறிஸ்டினா இருக்காரு, ஜோசப் விஜய்ன்றாரு, அது ஒரு தப்புன்னு எடுத்துக்கிறாங்க. பிஜேபி பண்ணா சங்கீதனம், திமுக பண்ணா என்ன தானோ அது? அதாவது கேள்வி நீங்களே கேட்குறீங்க, பதில் நீங்களே சொல்றீங்க. கேள்வியை மட்டும் கேட்கறோன்னு பாட்டிக்கிறேன். எனக்கு டைரக்ஷன் கொடுக்க கூடாது. கரெக்டா? கேள்வினா கேள்வின்னு பாட்டிக்கிறேன். திமுக சங்கினா சொல்ற கூடாது. ஒருங்க நான் சொல்றேங்க. எங்க இவர் பிரதமர் இருக்கிறார்ல, போய் மணி ஆட்டினாரா ஆட்டலையா? ராமர் கோயில கூப்பிட்டு வச்சு நம்ம பிரதமர் தாங்க மணி ஆட்டினார்ல, ஆட்டினாரா ஆட்டலையா? அப்பெல்லாம் இவங்க எங்க போனாங்க? ஏன்டா மணி ஆட்டுன்னு கேட்க வேண்டியதானே? அதே மாதிரி ஒரு பழைய முதல்வருடைய மனைவி வந்து பல யாகங்களே செஞ்சாங்க. ரைட்டா? பழைய முதல்வர் உங்களுக்கு தெரியாது. ரைட்டா? அப்பெல்லாம் அவங்க எங்க போனான்னு தெரியல. அதனால வந்து இன்னமும் வந்து அவரை பாராட்டு. விஜய் இல்லாம ஜோசப்னு போட்டுக்காரு பாத்தீங்களா? அதான் முக்கியம். இந்த காலத்திலேயே ஒரு கிறிஸ்துவனோ ஒரு இஸ்லாமியரோ தமிழகத்துல முதல்வராக முடியாது, இந்தியாவில் பிரதமராக முடியாது. அதை உடைச்சிருக்கிறாரு. அந்த வகையில் அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் அல்ல, இது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அனைத்து அறிஞர் பெருமக்களும் வரவேற்கிறார்கள். அதற்காகத்தான் கம்யூனிஸ்ட் ஆதரவு, அதற்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு, அதற்காக தான் காங்கிரஸ் ஆதரவு. இப்ப புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுட்டீங்களா இப்ப? ரைட். அதனால அவன் சொல்றான் இவன் சொல்றான்லாம் நம்மள்ட்ட வந்து கேட்கக்கூடாது. கேள்வியும் கேட்டுப்பட்டு நீங்களும் பதிலும் சொல்லக்கூடாது. திமுக சொல்றாங்க, அதனால கூட்டணி கட்சி ஆச்சு, அதனால கேட்டேன் நான். கூட்டணியினுடைய தலைமை ஆச்சு, அதனால கேட்டேன் நான். எவன் சொன்னாலும் எதிர்ப்போம், தப்பு பேசினா யாராக இருந்தாலும் சரி. சரி, உங்களுடைய பிறந்த நாள் செய்தியை இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நிறைவா? பிரதான பிரதர் சொல்லி முடிச்சு எத்தனை திருப்பி கேட்க வரீங்க? இளைஞர்களுக்கு சொல்லுங்க. இளைஞர்கள் வந்து மது அருந்துறத பழக்கத்தை விடணும். கரெக்டா? நன்றாக படித்து முன்னேறணும். படித்து முன்னேறி பிறகு கூட நீங்க மதுவை சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. படிக்கிற காலத்தில் ஏன்னா நீங்க மூடுறது மாதிரி தெரியல, எவனும் மூட மாட்டேன். அதனால இளைஞர்களாகிய நீங்கள் நன்றாக படித்து ஒரு பொசிஷனுக்கு வரணும். அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தை இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, எழுச்சி தமிழரை முதல்வராக்குவதற்கான அந்த செயல் திட்டங்களை நீங்கள் செய்ய வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி, வணக்கம்.